கர்த்தர் தாமே நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். அதுல முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து. தேவனுடைய கிருபையினாலே அடியான் மூலமாய் கடந்த நாட்களிலே இந்த ஒரு கல் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் தேவனுடைய கிருபையினாலே 4 இந்த ஒரு கல் என்கிற தலைப்பிலே எப்படி இந்த ஒரு கல் 4 விதமாய் வெளிப்படுகிறது என்பதை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவதாக நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது அவனுடைய சத்துருக்களை தாழ பண்ணுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த ஒரு கல் அவனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவனுக்கு கர்த்தர் துணை நின்று அந்த சத்ருவானவன் அவன் அந்த ஜனங்களுடைய எல்லைக்குள் வராதபடி கர்த்தர் எல்லையிலேயே அந்த சத்ருவை அடித்து விடுகிறான் என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது அவனை சீர்படுத்துகிறதாய் தப்ப பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. எப்படி தப்ப பண்ணுகிறது? தான் ஏவனிடத்தில் ஏற்படுத்தின உடன்படிக்கையும் ஏவனிடத்தில் பண்ணின பொருத்தனையையும் அவன் மறந்து போயிருந்தால் அல்லது அதை விட்டு விலகி போயிருந்தால், உடன்படிக்கையை முறித்திருந்தால், அந்த ஒரு கல் அவனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது சீர்படுத்தி அந்த பொருத்தனையை நிறைவேற்ற செய்து அவனை ஜீவனை தேவனுடைய கோபாக்கினைக்கும் தேவனுக்கு விரோதமான காரியத்திலிருந்தும் தப்ப பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. இந்த காரியத்தை சொல்லும் போது அடிக்கடி எனக்கு ஒரு காரியம் ஆவியில வரும், அதை நான் மறந்து விடுகிறேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லி விடுகிறேன். நம்ம அநேக பேர் யோசிக்கிறோம், கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டோம், அப்ப கர்த்தர் செய்யலைன்னா கர்த்தர் அடிப்பாரா? இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் வாழ்றோமே, கிருபையின் காலத்துல வாழ்றோமே, கர்த்தர் அடிக்க மாட்டாரே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனா இங்க ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மகிட்ட நீங்க இந்த காரியத்தை பொருத்தனை பண்ணாதான் நான் செய்வேன்னு சொல்லல, நீங்க இந்த உடன்படிக்கை பண்ணாதான் நான் செய்வேன்னு சொல்லல. ஆனா நம்முடைய விருப்பத்தின்படி நாம் உடன்படிக்கை பண்ணினோம். நம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே இதை நீ செய்தீர் என்றால் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணுகிறோம். அல்லது கர்த்தருடைய ஊழியத்திற்காய் கர்த்தருடைய காரியத்துக்காய் நம்ம விருப்பத்தின்படி பொருத்தனை பண்ணுறோம். அப்ப தேவன் அதிலே உண்மையை நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம தான் போய் பொருத்தனை பண்ணியிருக்கிறோமே, அந்த பொருத்தனையிலே கர்த்தர் நம் உண்மையா இருக்கிறோமா இல்லையா என்பதை அதில் எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையா இல்லாத பொழுது அதன் விளைவை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது கட்டாயமாய் காணப்படுது. அது வேதம் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப இங்க தேவன் நம்மளிடத்துல பண்ணின உடன்படிக்கையை காட்டல, இது நாம் தேவனிடத்துல பண்ணின உடன்படிக்கையும் அதிலிருந்து நாம் தவறி போகும்போது அதை நம்மளை சீர்படுத்தும்படியே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கல்லை வைக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது என்னவாய் வெளிப்படுகிறது? அது சீயோனின் கல்லாய் வெளிப்படுகிறது. சீயோனின் கல் என்பது என்ன? அது முதலாவது அது ஒரு அஸ்திபார கல்லாய் காணப்படுகிறது. அந்த அஸ்திபார கல்லை நாம் பிடித்தோம் என்றால் அது நம்மளை திட அஸ்திபாரமாய் மாற்றுகிறது. நாம் பரிசீலிக்கப்படும் பொழுதும் நம்மளை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. வெட்கப்படுத்தாமல் நம்மளை காக்கிறதாய் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அது நாம் ஆகாதவன் என்று தள்ளப்படும் பொழுது நம்மளை விலையேற பெற்றதாய் மாற்றுகிறது தான் இந்த ஒரு கல் என்பதை பார்க்க தேவன் கிருபை செய்தார். அடுத்ததாய் நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது நான்காவதா என்ன செய்கிறது? அது அவனுக்கு உட்காருகிற கல்லாய் வெளிப்படுகிறது. அவனுடைய கரங்கள் சோர்ந்து போய் அவனுடைய போராட்டத்தின் நிமித்தமாய் அவன் விழ வேண்டிய சூழ்நிலையில அந்த நேரத்துல அவனை தாங்கும்படியாய் அவன் உட்காரும்படியாய் விழாதபடி அவனை உட்கார செய்கிறது தான் இந்த கல் என்பதை நாம் பார்த்தோம். இந்த உட்காருகிற கல் வருவதற்கான காரணம் என்ன? நம்முடைய கரங்கள் சோர்ந்து போகிறது. அதனால் அது சத்ருவை சத்ருவோடு யுத்தம் பண்ணுகிறதுனாலும், குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு அல்லது நம்மளோடு இருக்கிறவர்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறதுனாலும், மூன்றாவதாய் மலை உச்சிக்கு ஏறும் பொழுது சில நேரங்கள் நாம் சோர்ந்து போகிறோம். அதனாலும் இந்த உட்காருகிற கல் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது வரும் பொழுது நம்மளை தேவனுடைய கரத்திலே நம்மளை காக்கிறதாயும், அது நாம் நாம் நினைக்கிற அல்லது நாம் செய்து கொண்டிருக்கிற யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிறதாயும், குறிப்பாய் அந்த
மாசா மேரேகாத் என்று சொல்லப்பட்ட ஸ்தலம் அது யெகோவா நிஸ்ஸியின் பலிபீட ஸ்தலமாய் மாறினது போல இந்த உட்காருகிற கல் வரும் பொழுது வாக்குவாதத்தின் ஸ்தலமாய் இருந்தது கர்த்தருடைய பலிபீட ஸ்தலமாய் யெகோவா நிஸ்ஸியாய் மாறுகிறது என்பதை பார்க்க உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த உட்காருகிற கல் வரும் பொழுது அது நம்மளுக்கு வீட்டிலையும் சமாதானம், வெளியிலையும் சமாதானம், வீட்டிலையும் சந்தோஷம், ஜெயம், வெளியிலையும் ஒரு சத்துருவின் இடத்திலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை பார்க்க உதவி செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு 5வதாக இந்த கல் வரும் பொழுது அது என்னவாய் வெளிப்படுகிறது. 4 விதங்களில் வெளிப்பட்ட கல் இப்பொழுது 5வதாக இன்னொரு விதமாய் இந்த கல் வெளிப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இங்கு நாம் ஒரு கல்லை பார்க்கிறோம். இந்த கல் அவன் நித்திரை செய்யும்படியாய் அங்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது அவன் அங்கிருந்த கற்களிலே ஒரு கல்லை எடுத்து அவன் நித்திரை செய்யும்படியாய் வைக்கிறான். இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்துதான் இன்றைக்கு 5வதாக இந்த கல் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீர் இடைபடுவீராக. 4 வெளிப்பாட்டை கொடுத்தது போல 5வதா இந்த கல் எங்க வாழ்க்கையில என்ன செய்து இந்த கல் எங்களுக்கு இந்த மாத வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீரே, அப்படின்னா இந்த 5வது காரியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காகவும் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே தங்கும்படியாகவும் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் எங்களோடு கூட இந்த காய் நடு செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த 5வது ஆண்டவரே வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இந்த ஒரு கல் வந்து அந்த 5வது காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வீராக. அதற்கு எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க ஒரு மனிதனுக்கு ஒரு கல் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு இந்த கல் கொடுக்கப்படுகிறது? அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது யாக்கோபு என்று சொல்லிருக்கு. அப்ப இந்த கல் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபுக்கு இந்த கல் கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. சரி, இந்த கல் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அது எப்ப கொடுக்கப்படுகிறது? இந்த கல் அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது காணப்படுகிறதா? வசனம் சொல்லுகிறது அவன் பிரயாணப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சான். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, அப்ப இவனுடைய வாழ்க்கையில எங்கு இந்த கல் கொடுக்கப்படுகிறது? அவனுடைய பிரயாணத்தின் பாதையிலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம உட்காருகிற கல்லை பார்த்தோம், அது யுத்த களத்திலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் சியோனின் கல் என்று நாம் பார்த்தோம். சியோனின் கல் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது அபிஷேகத்தை பெறும் பொழுது, அந்த ராஜரிக அபிஷேகத்தை பெறும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெயத்தின் ஜீவியத்திற்காக அவனை அஸ்திவாரமாய் காணப்படும்படியாக. அதே நேரத்தில் நாம் பார்த்தோம் சத்ருவை தாழ பண்ணுகிறதும் நம்மளை சீர்படுத்துகிற கல். இந்த கல் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த கல் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த கல் எப்பொழுது இந்த இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த கல் எப்பொழுது இவனுக்கு கொடுக்கப்படுகிறது? அவனுடைய பிரயாணத்திலே கொடுக்கப்படுகிறது.
ஏன் இங்கு இந்த பிரயாணம் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியத்துவமாய் அமைகிறது என்றால், அந்த பிரயாணம் எங்கிருந்து எங்கு செல்லுகிறான் என்பது மிகவும் முக்கியமாய் கவனிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:10 சொல்லுகிறது, யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, பேர்சபாவை விட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணுகிறையிலே இவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் எதற்காக முக்கியத்துவம் என்றால், அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால், இது ஏன் இந்த வசனம் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாய் காணப்படுகிறது என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இங்கு சொல்லி இருக்கு, பேர்சபாவிலிருந்து ஆரானுக்கு போகிற வழியிலே. அப்ப பேர்சபா என்றால் என்ன அர்த்தம்? அவன் தன் பிரயாணத்தை துவங்கின இடத்தின் அர்த்தம் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் பேர்சபா என்று நாம் பார்த்தோம் என்றால் தண்ணீரை கண்டோம் என்கிற அர்த்தம், அல்லது உடன்படிக்கையின் ஸ்தலம். பேர்சபா என்றால் தண்ணீரை கண்ட ஸ்தலம் அல்லது உடன்படிக்கையின் ஸ்தலமாய் காணப்படுகிறது. தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் பிரயாணப்பட்டு அல்லது ஒரு இடத்துல பாளையம் இறங்கும் பொழுது, ஒரு இடத்துல போய் தங்கும் பொழுது, அவர்கள் முதல்ல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒரு துறவை வெட்டுவார்கள், அதுல தண்ணீர் வர வேண்டும் என்று சொல்வார். சில நேரங்களில் இந்த தண்ணீர் வரும் பொழுது அதன் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சண்டை போடுவாங்க. ஏனென்றால் நீங்க ஆபிரகாம் காலத்துல, யாக்கோபு ஈசாக்கின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீர் துறவு என்பது ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஈசாக்கு தண்ணீர் துறவை தோண்டுகிறான், ஒவ்வொரு தடவையும் வந்து சண்டை போடுகிறார்கள். கடைசியில ஒரு தண்ணீர் தோண்டப்படுகிறது, அதுதான் இந்த பெயர்சபா என்கிற ஸ்தலத்திலே தோண்டப்படுகிறது. அந்த இடத்துல அவர்கள் தோண்டப்படும் பொழுதுதான் சத்துருக்கள் சமாதானத்தை அவர்கள் ஏறெடுத்தார். அவனிடத்திலே போராடி கொண்டிருந்த சத்ருவானவர்கள் சமாதானம் பண்ணினார்கள். அதோடு கூட இந்த ஸ்தலத்தினுடைய இன்னொரு அர்த்தம் அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன வேதம் சொல்லுகிறது, அது ஒரு உடன்படிக்கையின் ஸ்தலம். யாருடைய உடன்படிக்கையா? அதுதான் அங்கு மிகவும் முக்கியமானது, சத்துருக்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. நாம போய் சத்துருக்களோடு பண்ணுகிறது அல்ல. சத்ருவானவன் நம்மை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை சத்ருவானவன் உணர்ந்த உடனே அவனால் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இந்த ஜனம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டவுடனே சத்ருவானவன் தன்னுடைய பெருமையும் மேட்டுமையும் குறைத்து கொண்டு நமக்கு கீழே வந்து, தயவு செய்து என்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள், என் ஜீவனை காக்க நான் விருப்பப்படுகிறேன் என்று அவன் ஜீவனுக்காய் நம் பக்கம் ஓடி வருகிறதை காட்டுகிறது. அப்ப இந்த உடன்படிக்கை என்பது சத்ருவானவன் நம்மளோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. அது தேவன் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுக்கிறார் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. அதற்கு ஆதார வசனம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அதிகாலமே எழுந்து ஒருவரோடு ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள், பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். இங்கு என்ன ஆணையிட்டுக் கொள்ளுகிறார்கள்? அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 26ல வாசித்து பார்த்தோம் என்றால், அமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும், இந்த 3 சத்துருக்கள், 3 போராட்டம் பண்ணுகிறவர்கள் ஈசாக்கின் இடத்துல வருகிறார்கள். ஈசாக்கின் இடத்துல வந்த உடனே ஈசாக்கு சொல்றான் பாருங்க, என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அப்ப இந்த துரத்தி விட்டு பகைத்த ஜனம் அவர்கள் வந்து ஈசாக்கின் இடத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க, 28வது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 26:28 சொல்லுது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இங்கு யாருடைய உடன்படிக்கை நடத்தப்படுகிறது? அமலேக்கர் யார் இவர்களை பகைத்தார்களோ, யார் இவனை துரத்தினார்களோ அவர்களே வந்து உடன்படிக்கை பண்ணுகிற ஸ்தலத்தை காட்டுகிறது. இதுதான் பெயர்சபா.
உடனேதான் அங்கு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது. அவர்கள் விருந்துக்கு வர்றாங்க. விருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில துறவு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த துறவு தோண்டும் பொழுதுதான் வசனம் சொல்லுது, அவர்கள் தண்ணீரை கண்டோம் என்றார்கள். உடனே ஈசாக்கு சொல்லுகிறான், அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பேர்சபா எனப்படுகிறது. இந்த வசனம் மாத்திரம் நம்மளுக்கு அதை உறுதிப்படுத்தல. உடன்படிக்கையை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசித்தோம் என்றால், அங்கேயும் இதே அமலேக்கியர் ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் இடத்தில் வந்து உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பேர்சபா என்பது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் கண்டு அங்கு ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கையை காட்டுகிறது. சத்துருக்கள் தங்கள் பலவீனத்தை அறிந்து கொண்டு, சத்துருக்கள் தங்களுடைய மேட்டிமையும் பெருமையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு கீழே வந்து, நமக்கு கீழாய் அவர்களை தாழ்த்தி நம்மளிடத்துல ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை காட்டுகிறது. இப்படி தேவன் நம்மளோடு இருக்கிறார், தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொண்டாலும் அந்த ஸ்தலத்தை விட்டுதான் இந்த யாக்கோபு பிரயாணப்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து சத்துருக்களோடு உடன்படிக்கை பண்ணின அந்த ஸ்தலத்தை விட்டுதான் இந்த யாக்கோபு பிரயாணப்பட ஆரம்பிக்கிறான். எங்கு பிரயாணப்படுகிறான் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் பேர்சபாவிலிருந்து ஆரானுக்கு போகும் பொழுது, ஆரானுக்கு பிரயாணப்படும் பொழுது. அப்ப பேர்சபா என்றால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆரான் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, ஆரான் என்றால் அது தேராகு வசிக்கும் ஸ்தலம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரன் தன் பேரனாயிருந்த லோத்துவையும், அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கானான் தேசத்துக்கு போக வேண்டிய இந்த கூட்டம் ஆரானிலே தங்கிவிட்டது. அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த கானானுக்கு அவர்களால் போக முடியவில்லை. அப்ப இது எதை காட்டுகிறது? இந்த ஆரான் என்பது தேராக வசிக்கிற ஸ்தலம் அல்லது தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி உலகத்தின் பின்பாக பின்னோக்கி போகிறதை காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த ஆரான் ஏன் அதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு பழைய ஜீவியத்தை காட்டுகிறது. ஏனென்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்து அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது, தன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் எந்த ஸ்தலத்தை விட்டு தேவன் அவனை பிரித்து கொண்டு வந்தாரோ, எந்த ஸ்தலத்திலே அவன் மரித்து போக வேண்டுமோ, எந்த ஸ்தலத்திலே கானானை தரிசனத்தை இழந்து போய் தங்கியிருந்தானோ, அதே இடத்துக்கு இங்கே யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான். யோசித்து பாருங்க, கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை பண்ணுகிற ஸ்தலத்துல, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று சத்துருக்கள் காண பண்ணுகிற ஸ்தலத்துல இருந்துட்டு இப்ப எங்கு போகிறான்? தன்னுடைய பழைய ஜீவியத்திற்கு கடந்து போகிறான். தன்னுடைய முற்பிதாக்கள் எங்கு வேர்விரிக்கப்பட்டார்களோ அந்த ஸ்தலத்திற்கு அவன் போகிறான். தன்னுடைய தாத்தாவாகிய தேராகு வசிக்கிற ஸ்தலத்துக்கு போகிறான். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இப்ப ஆரானுக்கு தானே போகிறான். அப்ப ஈசாக்கினுடைய மனைவியும் அந்த பகுதியில இருந்தானே எடுக்கப்பட்டால் அப்ப போறது தவறில்லையே என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அது நம்மளை ஆரானுக்கு போக கூடாது என்று எச்சரிக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ அங்கே மறுபடியும் அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தரினால் பிரிக்கப்பட்ட, கர்த்தரினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் மீண்டும் ஆரானுக்கு போக கூடாது என்று வேத வசனம் எச்சரிக்கிறது. அவனுடைய சொந்த முற்பிதா, அவனுடைய சொந்த தாத்தா அதை குறித்து எச்சரித்திருக்கிறார். ஆனாலும் யாக்கோபு எங்கு பிரயாணப்படுகிறான்? தன்னுடைய ஜீவியத்தின் நிமித்தமாய், தான் செய்த காரியத்தின் நிமித்தமாய் அவன் பேர்சபாவை விட்டு ஆரானுக்கு பிரயாணப்பட்டு போகிறான்.
இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்கு தரிசனம் கிடைத்தது, தங்களுக்கு வார்த்தை கிடைத்தது என்று சொல்லி அநேகர் தேவனால் அழைக்கப்படாத, தேவன் எங்கு போகக்கூடாது என்று சொன்னாரோ அந்த இடத்திற்கு பெயர்சபா விட்டு ஆரானுக்கு ஓடுகிறார்கள். இங்கு யாக்கோபு ஓடுவதற்கான காரணம் என்ன? தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படியாய், தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் தேவன் பட்சத்தில் அவன் நிற்காமல், தேவ ஸ்தலத்தில் அவன் நிற்காமல் அவன் எங்கு ஓடுகிறான்? அவன் ஆரானை நோக்கி ஓடுகிறான். இந்த ஆரானை நோக்கி அல்லது தேவனுடைய ஸ்தலத்தை விட்டு நாம் போனோம் என்றால் என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. இயேசு பிரதிவித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்க பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போகிறதோ அல்லது எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறதும் ஒன்றாய் காணப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஸ்தலத்தை விட்டு உலகத்தின் பின்பாய் ஓடுகிறதை காட்டுகிறது. கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை விட்டு பழைய வாழ்க்கைக்கு ஓடுகிறதை காட்டுகிறது. அப்படி போனால் என்ன நடக்குமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் எரிகோவுக்கு போகையில் முதலாவது அவன் மாட்டிக்கொள்ளுகிறது எங்க? கள்ளர் கையிலே மாட்டிக்கொள்ளப்படுகிறான். திருடுகிறவர்களிடத்திலும் ஏமாற்றுகிறவர்களிடத்திலும் வழிப்பறி பண்ணுகிறவர்களிடத்திலும் மாற்றிக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். அது எதை காட்டுகிறது? தன்னுடைய ஆசையை இழந்து போகிறதை காட்டுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை காட்டுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், தனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை இழந்து போகிறதை காட்டுகிறது. கள்ளர் கையிலே அகப்படுவதற்கான காரணம் என்ன? பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கும் எருசலேமை விட்டு எரிகோவுக்கும் போகிறது நிமித்தமாக. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, என் வாழ்க்கை யாரோ ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்டு விட்டது, அல்லது யாரோ ஒருத்தரை நிமித்தமா என் வாழ்க்கையை நான் இழந்து போய்விட்டேன், அல்லது நான் கள்ளன்ட்ட மாட்டிக்கொண்ட மாதிரி இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று யோசித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். ஏன் கள்ளர் கையிலே மாட்டிக்கொள்ளுகிறோம்? எதனால் நாம் தவித்துக் கொண்டு இருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, நாம் பெயர்சபாவை விட்டு முதலாவது நாம் கிளம்பினதுதான் காரணம். நம்முடைய பிரயாணம் பெயர்சபாவை விட்டு சியோனுக்கு போகவில்லை. நம்முடைய பிரயாணம் பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போனது நிமித்தமாகத்தான் நம் வழியிலே கல்லர்களினால் அகப்பட்டவர்களாய், கள்ளர் கையிலே பிடிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த கள்ளர் கையிலே பிடிக்கப்பட்டு விட்டால் என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, வஸ்திரத்தை முதலாவது நாம் இழப்போம். இந்த வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? அது தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் உருவி போடப்பட்டு அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் சத்ருவானவன் அவன் பட்சத்தில் நின்றார். அவன் வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமாய் இருந்தது. இங்கு ஆரானுக்கு போகிறோம் என்றால் நம்முடைய தேவனால் வெறுபிரிக்கப்பட்ட ஸ்தலத்தை விட்டுட்டு மீண்டும் நமக்கு இங்க உதவி செய்கிறார்கள், அங்கு போனா உதவி கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா உதவி கிடைக்கும் என்று கர்த்தர் செய்கிற உதவியை கர்த்தர் பட்சத்தை விட்டு நாம் போனோம் என்றால் அங்கு முதலாவது நமக்கு கிடைக்கிறது என்ன? நம்முடைய வஸ்திரங்கள் உருவி போடப்படும். தேவனினால் கொடுக்கப்பட்ட மகிமை அங்கு எடுபட்டு போகும். இது ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல நம்ம படிக்க முடியும். எல்லாருக்கும் பிதாவாகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனுக்கென்று இருந்த மகிமையை, தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையை அவர்கள் தேவனை விட்டு விலகும்படியாய் காணப்படும் பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அதுவரைக்கும் அவர்களை மூடிக்கொண்டிருந்த மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. அப்ப வஸ்திரம் முதலாவது உருவி போடப்படுகிறது. இந்த வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? அது ஒண்ணு தேவ மகிமையை காட்டுகிறது, அது 2வது தகப்பனின் அன்பை காட்டுகிறது. நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் புஸ்தகத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தபடினால் அவனுக்கு பலவர்ண வஸ்திரத்தை, ஆடையை உடுத்தி விடுகிறான். அதுதான் யோசேப்பினுடைய அடையாளம். அவன் தகப்பனுக்கு பிரியமானவன் என்பதற்கான அடையாளம். அவன்
தகப்பன் அவனை மிகவும் நேசித்தான் என்பதை காட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? அவனை எகிப்துக்கு கொண்டு போவதற்கு முன்பாக முதலாவது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது எதுவென்றால் அவனுடைய வஸ்திரம் தான். அவன் பலனை அவர்கள் எடுக்கவில்லை, அவனை அடிமையாக்கவில்லை. அவர்கள் முதலாவது எடுத்தது என்ன? அவனுடைய வஸ்திரத்தை உருவி விட்டு அவர்களை விற்று போட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய தேவ மகிமையை நாம் இழக்கிறதுக்கான காரணம், பிதாவின் அன்பையும் தேவனுடைய அன்பையும் நாம் இழந்து போவதற்கான காரணம், நாம் ஆரானை நோக்கி பிரயாணப்படுகிறது தான். அதனால்தான் தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமை, தேவனால் கொடுக்கப்பட்ட தெய்வீக அன்பை நாம் இழந்து காணப்படுகிறோம். நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல அல்லது கொஞ்சம் நல்ல தேவனுக்குள்ளாய் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் குணம் சாந்த குணமாயிருக்கும். எல்லாருக்கும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். எல்லார்த்தையும் அவர்கள் அன்பாயிருப்பாங்க. எல்லா சத்ருவன் நடத்தும் போது கொண்டு அன்பாயிருப்பார்கள், தேவ அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஆனா காலம் செல்ல 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 போராட்டங்கள் அவர்களை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது அவர்கள் போராட்டத்திலே தேவனுடைய பட்சத்தை விட்டு விலகி உலகத்தின் பட்சமாய் அல்லது தங்கள் அனுபவத்தின் பின்பாய் ஓடும் பொழுது அவர் என்ன நடக்கிறது? அவர்களுக்குள்ளாய் இருக்கிற தெய்வீக சுபாவத்தை அவர்கள் இழக்க ஆரம்பிக்கிறார்கள். பிதாவின் அன்பை இழந்து போகிறார்கள். பிதாவின் அன்பை இழந்து போறதுனால என்ன நடக்குது? அங்க மூர்க்கம் வருகிறது, தெய்வீக அன்பு அங்கு அவர்களை விட்டு வெளியேறுகிறது. நீங்க ஸ்டேட்ஸ்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பிதாவின் அன்பை இழந்தவர்களாய் காணப்படுறாங்க. இளம் வயதிலேயே அவர்கள் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள். டேட்டிங் என்று சொல்லி ஒரு பையனும் பொண்ணும் பழக ஆரம்பிக்கிறாங்க. 13 வயசு ஆனதுக்கு அப்புறம் டேட்டிங் கம்பல்சரி ஆயிருது. நான் இருக்கிற ஈக்வடார் தேசத்துல எல்லாம் 13 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, குறைஞ்சது 13 வயசு முடிஞ்சிருச்சு அல்லது அதிகபட்சம் 15 வயசு முடிஞ்சிருச்சுன்னா, வீட்டுல இருக்கிற சொந்த தகப்பனும் தாயும் அல்லது கூட இருக்கிற சகோதர சகோதரிகளே அந்த பையனை கொடுத்து கிண்டல் செய்ய ஆரம்பிப்பாங்க, அல்லது அந்த பொண்ணை கொடுத்து கிண்டல் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 13 அல்லது 15 வயசுலயே அவர்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சும்மா போன்ல பேசுற மாதிரிலாம் கிடையாது. அங்க டேட்டிங் போவார்கள், அவுட்டிங்க்கு போவாங்க, ஒன்னா வாழ ஆரம்பிப்பாங்க. எந்த வயசுல? 15 வயசுலயே. தகப்பனும் தாயும் அதை ஊக்குவிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. அப்ப அந்த அப்படி காணப்படும் பொழுது என்ன நடக்குது? ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு தகப்பன் இல்லாதவர்களாய் காணப்படுறாங்க. ஏன்னா சிறு வயசுலயே அவங்க 18 வயசு ஆகுறதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு இல்லீகலா அவங்க பிரெக்னன்ட் ஆகுறதுனால அவர்கள் குடும்பத்தை நடத்த தெரியாமல், குடும்பம் என்றால் என்ன என்பதையும் தெரியாமல், அனுபவம் இல்லாத நிமித்தமாய் அந்த பையன் கொஞ்ச நாள் அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிடுறது, பொண்ணு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுறது? அவர்களால் பெறப்பட்ட அந்த குழந்தையை ஒரு தகப்பன் இல்லாத குழந்தையாகவோ அல்லது தாய் இல்லாத குழந்தையாகவோ அப்படி மாறி போகிறது. இதனால் என்ன நடக்குது? அந்த குழந்தை வளர வளர தன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாய் இன்னொரு தவறான செயல்களுக்கு ஈடுபடுகிறவர்களாய் மாறுகிறார். நான் ஏதோ ஒரு சும்மா சொல்லுகிறேன் அல்ல, இது உண்மையான ரிப்போர்ட். அது பப்ளிக்ல இருக்கிற உண்மையான ரிப்போர்ட். நீங்க நிறைய கோர்ட்ல, பெட்டர்னிட்டி கோர்ட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாலிபர்கள், நிறைய பிள்ளைங்க இதற்காய் நிக்கிறாங்க. எனக்கு DNA டெஸ்ட் எடுங்க, என் தகப்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என் தாய் யாருன்றது. நிறைய ஜெயிலுக்கு போனவங்க வாழ்க்கையை பார்த்தா அவர்கள் தகப்பனின் அன்பை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். இங்க என்ன நடக்கிறது? அவன் ஆரானுக்கு போகிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தால், அவன் எரிகோவுக்கு போகிற மனுஷனுக்கு அங்கு என்ன நடக்குது? முதலாவது தன் தகப்பனின் அன்பையும் அவன் தேவனுடைய மகிமையும் இழந்து போகிறான், தன் வஸ்திரத்தை இழந்து போகிறான். இரண்டாவதா அங்க என்ன நடக்கிறது? கல்லர் கையிலே மாற்றினவுடனே அவன் காயப்படுத்தப்படுகிறான். இங்க தேவ அன்பு அவனை விட்டு விலகுது. அவனுக்கு உதவி செய்ய இருந்த கர்த்தரை விட்டு அவன் விலகுறான். இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையின் வஸ்திரம் அவனை விட்டு போயிருச்சு. மூணாவது என்ன நடக்குது? அந்த இரண்டாவது அந்த வஸ்திரம் போன உடனே அவன் காயப்படுத்தப்படுகிறான், அவன் அடிக்கப்படுகிறான். அவனுடைய ஜீவியம் ஒரு காயப்பட்ட ஜீவியமாய் மாறுகிறது. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை, அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. வேதனை உள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. காயம் என்பது எதை காட்டுகிறது? வேதனை உள்ள ஜீவியம், போராட்டம் உள்ள ஜீவியம், புலம்பிக் கொண்டு இருக்கிற அனுபவம். எந்த நேரத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவர்கள் வாயிலிருந்து வேதனை 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 என்கிற நரகத்தை போன்ற ஜீவியத்திலே காணப்படுவார்கள்.
சில தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அல்லது ஐயா, எங்க வாழ்க்கை நரகத்தை போல காணப்படுது, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் வேதனை, இதுல இருந்து எனக்கு விடிவே கிடையாதா என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? காயப்படுகிறதை காட்டுகிறது. மூன்றாவதாய் கல்லர் கையிலே மாட்டிக்கொண்டால் என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, குற்றுயிராகி அவனை குற்றுயிராய் விட்டு விட்டு போனார்கள். இந்த கல்லர்கள் கொலை செய்யவும் மாட்டாங்க, அவனை நல்லா வாழவும் விட மாட்டாங்க. என்ன செய்வார்கள்? குற்றுயிராய் விட்டு விட்டு போவார்கள். இது எதை காட்டுகிறது? அது ஒரு விசுவாசத்திலே குறைவுபட்ட ஜீவியத்தை காட்டுகிறது. ஏனென்றால் என்னை காக்கும்படி யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆனா யாரும் வராதது நிமித்தமாய் இனிமே யார் வரப்போறானா, செத்தா போதும் என்று அவர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்கள். இது யாருடைய ஜீவியத்துல பார்க்கலாம் என்றால் சவுலனுடைய ஜீவியத்துல பார்க்கலாம். இந்த 3 காரியமும் சவுலனுடைய ஜீவியத்துல வந்திருக்கு. அவன் தேவனுக்கு விட்டு அன்பை விட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை விட்டு விலகின உடனே அவன் வஸ்திரம் அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன? அவனுடைய ராஜ்ய பாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டுச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்ய பாரத்தின் மகிமையை அவன் இழந்து போகிறான். 2வது என்ன நடக்குது? அவன் காயப்படுகிறான். என்ன, எப்படி காயப்படுகிறான்? தன்னுடைய வீட்டிலேயே தானுக்கென்று அவன் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாய் ஒரு அசுத்தாவி அவனை நிரப்பினதாய் மாறுகிறான். அவன் வெளியில வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல. அவன் வெளியிலே தன்னை ராஜாவாய் காண்பிக்க முடியல. ஏனென்றால் அடிக்கடி ஒரு அசுத்தாவி அவனை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது, அவனை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. 3வது என்ன நடக்குது? அவன் தன் மரணத்தை எதிர்பார்த்து யுத்தத்திலே தோற்று போய் மரணத்திற்காய் காத்திருக்கிறான். அவன் குத்தி கொள்ளுகிறான். ஆனாலும் அவன் மரணத்தை அனுபவிக்க முடியலை. அவன் மரண வேதனை அனுபவிக்கிறானே தவிர அவனால் மரணத்தை அனுபவிக்க முடியல. குற்றுயிராய் கிடக்கிறான். ஒரு மனிதன் தான் வந்து அவனை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே எதை காட்டுகிறது? கல்லர் கையிலே மாட்டிக்கொள்கிறது. இதெல்லாம் சம்பவிப்பதற்கான காரணம் என்ன? நாம் பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போகிறது. கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையிலே, கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியின் ஜீவியத்தை விட்டுட்டு நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு போகிறதை காட்டுகிறது. இது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரர்களே சொல்லுவாங்க, நான் முந்தி மாதிரி இருந்தேன்னா என் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. நான் முந்தி மாதிரி இப்ப மட்டும் நான் ஊழியக்காரர் ஆகல, நான் முந்தி மாதிரி இருந்தேன்னா நான் எனக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இப்படி கை நீட்டி பேச முடியாது. நான் முந்தி மாதிரி இருந்தேன்னா யாரும் என்கிட்ட வந்து சண்டை போட முடியாது என்று நிறைய தேவ பிள்ளைகள் சொல்லுவார்கள். இதெல்லாம் எதை காட்டுது? இன்னும் அவர்களுக்குள்ளாய் பழைய ஜீவியம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் புதிய எருசலேமை காத்திருக்கிறார்கள், புதிய சீயோனுக்காய் காத்திருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய தரிசனத்துக்காய் காத்திருக்கிறார்கள், தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள், வசனத்தை படிக்கிறார்கள், ஜெபிக்கிறாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஒரு பகுதியிலே பழைய ஜீவியம் அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாத்திரத்திலே கொழுப்பு ஒட்டி கொண்டிருப்பது போல அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர்கள் ஒரு பக்கத்துல பேர் சபாவில இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அவர்களையே அறியாமல் அவர்கள் ஆரானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நாம பெயர் சபாவிலேயே இருக்கிறோமா, இல்ல ஆரானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பேர் சபாவிலே இருந்து ஏசா வந்தாலும் பரவாயில்லை, யார் வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெய ஜீவத்தை கொடுப்பார், கர்த்தர் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அதே பேச இருக்கிறோமா? இல்ல ஆரானை நோக்கி தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடுகிறோமா? இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவன் என்னதான் ஆரானை நோக்கி போய் என்னதான் ஆரான்ல வசிச்சு தன் மாமனானோடு இருந்து கல்யாணம் பண்ணி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தாலும் திரும்பியும் அந்த ஏசாவை அவன் சந்திக்க வேண்டியதா இருந்தது. திரும்பியும் அவன் தேவன் பட்சம் திரும்ப வேண்டியதா இருந்தது. அந்த நேரத்துல என்ன செய்தான் யாக்கோபு? தனித்து போய் தேவனோடு போராடினான். இந்த தேவனோட போராடுறத ஏற்கனவே பேர்சபாவிலே யாக்கோபு பண்ணியிருந்தா இத 20 வருஷம் அவன் வீணாய் போயிருக்கான். அவன் தன் சொந்த மாமனாரினால் ஏமாற்றப்பட்டிருக்க மாட்டான், தன் சொந்த மனைவியையும் ஏமாற்றி இழந்து போயிருந்திருக்க மாட்டான். எல்லாமே அவனுக்கு கிடைத்திருக்கும். ஏனென்றால் கர்த்தரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அவன்தான். அவன் வயிற்றிலே இருக்கும் பொழுதே அவனை குறித்து சொல்லிக்கு சிறியவன் மூற்றவனை ஆளுவான் என்று சொல்லி இருக்கிறது.
அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை அவன் மறந்து போய் அவன் ஆரானை நோக்கி ஓடுகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நோக்கி கேட்கிறார், நம்முடைய பிரயாணம் எங்கு இருக்கிறது? அது பெயர் சபாவை நோக்கி போகிறதா இருக்கிறதா, அல்லது ஆரானை நோக்கி போகிறதா இருக்கிறதா? என் ஜீவனை நான் காத்து கொள்ள வேண்டும், எனக்கு பஞ்சம் வந்துருச்சு, எனக்கு ஏசாயனை துரத்துகிறான், என் ஜீவனை காத்துக்கொள்ள நான் ஆரானை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் பிரயாணத்தை திருப்புங்கள், உங்கள் வழியை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை ஆரானா பெயர் சபாவை என்று பார்த்து பெயர் சபா பக்கம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் வழியிலே கல்லர் கையிலே நாம் மாட்டிக்கொள்ளப்படுவோம், நம்முடைய வஸ்திரங்கள் உரியப்படும், நாம் காயப்படுத்தப்படுவோம், நம்முடைய ஜீவியம் குற்றூரும் குலையுருமாய் நாம் கைவிடப்படுவோம். ஆனால் இங்கு வசனம் என்ன செய்கிறது தெரியுமா? யாக்கோபுடைய ஜீவியம் இந்த கல்லர் கையில மாட்டிக்கொண்டு வஸ்திரத்தை இழந்து குற்றுயிருமாய் காயப்பட்டு குற்றுயிருமாய் குலையுருமாய் கிடக்க போக வேண்டிய யாக்கோப என்ன நடக்குது? அவனுக்கு ஒரு இரவு நேரம் வருது. அந்த இரவு நேரத்துல அவன் என்ன செய்யறான்? ஒரு கல் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கல்லைத்தான் அவன் எடுத்துட்டு அவன் தலையிலே வைத்துக் கொள்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஒரு இடத்தில் அவன் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்திற்கு விடுத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவனை அறிந்தோ அறியாமலோ ஒரு கல்லை அவன் தெரிந்து கொண்டான். அந்த ஒரு கல் வந்ததன் நிமித்தமாய் கல்லர் கையில மாட்ட வேண்டிய யாக்கோபு, வஸ்திரத்தை இழந்து போக வேண்டிய யாக்கோபு, ஆயப்பட வேண்டிய யாக்கோபு, குற்றூராய் விடப்பட வேண்டிய யாக்கோபு இங்க தப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு யாக்கோபு ஆரானுக்கு பிரயாணப்பட்டவன் உண்மைதான். அவன் போய்கொண்டிருந்த பாதை ஆரானை நோக்கிதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவனை அறியாமல் அவன் ஒரு கல் அவனுக்கு பிடித்தது. அவனுக்கு கொடுக்கப்பட்டபடினால் அவனுடைய வாழ்க்கை அங்கேயே தலைகளாய் மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கடந்த நாட்கள் ஆரானை நோக்கி பிரயாணப்பட்டிருந்திருக்கலாம், ஏசாவுக்கு பயந்து போய் ஓடி போயிருந்திருக்கலாம், ஏசாவுக்கு பயந்து போய் உங்க வேலை ஸ்தலத்தை உங்க குடும்பத்தை மாத்திக்கொண்டே இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த கடன்காரர்கள் என்னை துரத்துகிறார்களே, என்னை சாகடிக்கும்படியே என் உறவினர்கள் என்னை துரத்துகிறார்களே, என் குடும்பமே என்னை துரத்துகிறதே, என் ஊழியர் ஸ்தலமே ஊழியர்களே என்னை துரத்துகிறார்களே என்று ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார். அவர் வழியிலே நீங்கள் கல்லரிடத்திலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கும், குற்றுயிராய் மாறி போகாதபடிக்கும், காயப்படுத்தப்படாதபடிக்கும், வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கும் கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஒரு கல்லை உங்களுக்கு கொடுக்கிறார். யாக்கோபுக்கு கல்லை கொடுத்தது போல இந்த அதிகாலை வேளையிலே அவர் உங்களுக்கு கல்லை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட கல் என்ன கல் தெரியுமா? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதே 28வது அதிகாரம் 22வது வசனம் எப்படியா சொல்லுது? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபுக்கு கிடைத்த கல் என்ன கல்? அது தேவனுடைய வீடாகிய கல். இன்றைக்கு அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்மளை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், அவர் இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வீடாகிய ஒரு கல்லை கொடுக்கிறார். கடந்த நாட்கள் உட்காரும்படி கல்லை கொடுத்தார், கடந்த நாட்களிலே சீயோனின் கல்லை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், கர்த்தருடைய முழு வீடாகிய அந்த வீடாகிய கல்லை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க கல்லர் குகையிலே மாட்டிக்கொள்ளாதபடி, வஸ்திரத்தை இழந்து போகாதபடி, காயப்பட்டு குற்றூராய் மாறி போகாதபடி, தேவனுடைய அடைக்கலமாகிய அவருடைய வீட்டிலே தஞ்சம் புகும்படியாய் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே அவரிடத்திலே வந்து நீங்கள் நிற்கும்படியாய் உங்களுக்கு அவர் ஒரு வீடாகிய அவருடைய வீட்டை உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த கல் அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே அநேக காரியங்கள் நடக்குது. ஆனால் நம்மளுக்கு தியானிக்க நேரம் இல்லாதபடினால் இந்த கல் வந்த உடனே கர்த்தர் அவன் இடத்துல பேசுகிறார். பேசின உடனே என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
அந்த வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15 சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. இதுதான் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்றால் என்ன அர்த்தம்? அது நம் தேவன் நம்மளோடு முதலாவது இருக்கிறது. இரண்டாவது, அவர் நம்மளை காத்து கொள்ளுகிறார். மூன்றாவது, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே நம்மளை திரும்பி வர செய்து நிற்க பண்ணுகிறது. நாம் ஆரோனை நோக்கி ஓடலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை திரும்பி வர பண்ணுவார். நான்காவது, தேவனுடைய வீடு என்பது, அந்த கல் என்பது எதை காட்டுகிறது? அது நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு அந்த கல்லாகி தேவனுடைய வீடை கொடுக்கிறார் என்றால் என்ன செய்ய போகிறார்? அவர் இந்நாள் முதற்கொண்டு நம்மளோடு இருக்க போகிறார். நம்முடைய பிரயாணம் ஆரானை நோக்கி இருக்கலாம். நமக்கு அறியாமல் நாம் ஏசாவுக்கு பயந்து போய் கல்லர் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மளோடு பிரயாணப்படுகிறார். எம்மாவூர் சீசர்களோடு பிரயாணப்பட்டு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினது போல, எலியேசரோடு இருந்து நேர்வழியாய் நடத்தினது போல, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பிரயாணத்திலே உங்களோடு அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்திலே, வேலையின் பிரயாணத்திலே, ஊழிய பிரயாணத்திலே, குடும்பம் என்கிற பிரயாணத்திலே உங்களோடு தேவன் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இருக்கிறபடினால் அங்க என்ன நடக்குது? நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. தானியேலோடு கர்த்தர் இருந்தார். என்ன நடந்துச்சு? அவன் சிங்க குகையிலே போடப்பட்டாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கர்த்தர் இருந்தார். அதனால என்ன நடந்தது? அவர்கள் அக்கினி சுவாலையிலே, அக்கினி எரிகிற ஸ்தலத்திலே உலையிலே போடப்பட்டாலும் அவர்களை தேவன் பாதுகாத்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதனால் என்ன நடந்தது? அவன் கையிட்டு செய்கிறது எல்லாம் வாய்த்தது. அவனுக்கு தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டு அவனை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினது. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம போகிற இடத்துல எல்லாம் வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அவர் நம்மளோடு இருக்கிறதை காண செய்ய போகிறார். நாம் பிரேயர் சபாவை விட்டு வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறபடினால் ஈசாக்குக்கு சொன்னது போல கர்த்தர் நிச்சயமாகவே உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறதை அங்கு வெளிப்படையாய் காட்டுகிறார். மூன்றாவதாக, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளை காக்கிறார். மூன்றாவது என்ன நடக்குது? இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எந்த இடத்துல தேவனுடைய மகிமையை இழந்து போனோமோ, எந்த இடத்துல இருந்து நாம் ஓடி போனோமோ, எந்த பெயர் சபாவை விட்டு நாம் ஓடி போனோமோ, எந்த ஏசாவுக்காய் அந்த பெயர் சபாவை விட்டு ஓடி போனோமோ, அதே ஸ்தலத்துக்கு கர்த்தர் உங்களை திரும்பி வர செய்கிறார். கடந்த நாட்களில் நீங்க இழந்து போன காரியத்தை தேவன் திரும்பி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க ஊழியமாய் இருக்கலாம், உங்கள் ஜீவியமாய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்க பலனாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அவைகளை திரும்பி கொடுக்கும்படியா அந்த கல்லை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அந்த கல் வரும் பொழுது அது உங்களை திரும்பி வர பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. நான்காவதா, இந்த கல் வந்தவுடனே என்ன ஆசீர்வாதம் வருகிறது? அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இதுதான் தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை. அவர் நம்மளோடு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை விட்டு விலகுவது கிடையாது. அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை கைவிடுகிறது கிடையாது. நாம் யோசிக்கலாம், சந்தேகப்பட்டிருக்கலாம், இவ்வளவு போராட்டம் வருது, என்னுடைய சூரியன் அஸ்தமித்து விட்டது, என் வாழ்க்கை இருண்டாய் போய்விட்டது, நான் இப்ப என் வாழ்க்கை நித்திரையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, என் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கல, என் வாழ்க்கையில இருக்கிற சூரியன் வெளிச்சம் எல்லாமே இருட்டாய் போய்விட்டது, என் வாழ்க்கை ஒரு சந்தேகத்திலே காணப்படுகிறது, என் வாழ்க்கையை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? யாக்கோபினுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. ஈசாக்கினால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு இன்னும் நிறைவேறவே இல்லை.
அதுக்குள்ளமே அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற சூரியன் அஸ்தமித்து விட்டது. அவன் வாழ்க்கை ஒரு இருட்டாய் போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் அந்த கல்லை அவனுக்கு கொடுத்தபடினால், கர்த்தர் அவனோடு பேசினது போல இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு கர்த்தர் அந்த கல்லை கொடுக்கிறபடினால் அவர் உங்களோடு பேசி சொல்லுகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. இப்ப அது நிறைவேறாததை போல காணப்படலாம், இப்ப அது இல்லாததை போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நிறைவேறும் அளவும் நான் உங்களை கைவிடுவதில்லை. இதற்கு அடியானை கர்த்தர் ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில தான் நானு டேடி ஷைனி 3 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு டேடி சொல்ல ஆரம்பித்தார்கள், நான் பழைய தேவனுடைய வார்த்தையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பழைய நோட்ஸ், சாம்சங் நோட்ல இருக்கிற அந்த ஏதாவது எக்ஸ்ட்ரா நோட் இருந்தா அதை அழிச்சிருவோம்னு சொல்லி டெலீட் பண்ணிடுவோம்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை எனக்கு அந்த நான் நோட் பண்ணி வச்சிருந்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த வார்த்தையை எல்லாத்தையும் வரிசையா வாசித்து வந்தார். அவருக்கு அந்த ஈக்வடார் தேசத்துக்கு நாங்க போகும்பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அது முன்னாடியே நான் நார்த் இந்தியாவில் மிஷினரியா போகும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை முதற்கொண்டு எல்லா வார்த்தையும் அதுல எழுதி இருந்துச்சு. எல்லா வார்த்தையும் அப்படியே வரிசையா வாசித்து கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை வாசித்து வரும்பொழுதுதான் எனக்கு அது நினைப்பூட்டப்பட்டுச்சு, எப்படியெல்லாம் கர்த்தர் என்னை தாங்கினார். நாங்க ஈக்வடார்ல இருக்கும் பொழுது போராட்டம் வரும் பொழுதெல்லாம் நாங்க யோசிப்போம், கர்த்தர் இன்மைக்கே எங்களோடு கூட இருக்கிறாரா. ஆரம்ப காலத்துல எல்லாம் தேவனிடத்திலே கேள்வி கேட்போம், ஆண்டவரே நீர் தானே எங்களை அழைத்து வந்தீர், ஏன் இப்படி நடக்கணும். ஆனா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை பலப்படுத்தி அந்த கேள்வியெல்லாம் மறக்க செய்தார். அப்ப இப்ப எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் செய்வார் என்கிற தைரியத்தோடு நிற்க உதவி செய்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு காலையில இதை வாசித்து பார்க்கும் பொழுது தெரிஞ்சிச்சு, கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேறுச்சு. கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேறி வந்தது. அவர் சொன்ன ஒரு காரியம் கூட அப்படி வீணாகவே இல்லை. அது மாத்திரமல்ல, ஈக்வடார் தேசம் மாத்திரமல்ல, ஈக்வடாரில இருந்து நாங்க ஒரு 5 மாதம் ஒரு வெக்கேஷனுக்காய் இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அப்படியே இன்றைக்கு காலையில வாசித்து பார்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது எங்கள் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. தேவன் எப்படி உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தையில எப்படி உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தையில ஒன்று கூட மாறல. நாங்க சில நேரங்கள்ல ஜெபிக்காம இருக்கலாம், சில நேரங்கள்ல ஊழியத்தின் நிமித்தமாயோ பிரயாணத்தின் நிமித்தமாயோ வேத வாசிக்கிறத நாங்க விட்டு போயிருந்திருக்கலாம், சில நேரங்கள்ல போராட்டத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம், சில நாட்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், உண்மை அதுதான். ஆனாலும் நாங்க கர்த்தரை விட்டு போனாலோ, கர்த்தர் இடத்துல நாங்க சோர்ந்து போயிருந்தாலோ, கர்த்தருக்கு நோக்கி கேள்வி கேட்டிருந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் எங்களை கைவிடாதபடி இம்மட்டும் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இதை எதற்காக நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அவர் இனிமேலும் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் அவர் மறந்து போகிறது அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வீணாய் போகிறது அல்ல. நாம் தேவனை விட்டு ஆரானை கொடுக்க போகலாம், நாம் தேவனை விட்டு பெர்சபாவை விட்டு ஓடி போகலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களும் சரி, அவரால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் சரி, அவரால் உரைக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையும் சரி, அது ஒரு நாளும் பொய்யாய் போய்விடாது. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள கர்த்தர், அவர் நீதிபரராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நான் பிரசங்கத்தை அடிக்கடி சொல்லி இருப்பேன், கர்த்தர் ஒரு மனுஷன் விழுந்துட்டா அதோட கர்த்தர் அவனை நிறுத்துறது இல்ல. அவன் விழுந்தது அந்த காலத்துல அது விழுந்திருக்கலாம், ஆனால் பின்பாக அதை ரீஸ்டோர் பண்ணுகிறதை நான் பார்க்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாலமோனின் நிமித்தமாய் ராஜ்யபாரம் சிங்காசனம் முறிந்து போனது, அது 2ஆய் பிளந்து போடுது. ஆனா அதே ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்துகிறது எங்க மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுது. ஆதாம் விட்டு போனதை புதிய ஆதாம், 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப வேதமே அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா என்ன செய்கிறது? வேதம் சொல்லுகிறது, தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை ஒன்றும் வீணாய் போவதில்லை. தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை ஒன்றாய் வீணாய் போவதில்லை. இதை நான் இன்றைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா காரணம் என்ன தெரியுமா? நேற்று இரவு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்,
நேற்று இரவு நாங்க உட்கார்ந்து நானும் ஷேனியை உட்கார்ந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளாக மன ஓட்டம் இருந்துச்சு. இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளாக நம்ம ஈக்குவடார் போகணுமே, அங்க போயிட்டு ஊழியம் இருக்கு, எல்லாம் இருக்கு, உண்மைதான். அங்க போன உடனே ஆரம்பிக்கிறது செய்யறதுக்கு எல்லாம் ஊழியங்கள் இருக்கு, ஜனங்கள் இருக்காங்க, உண்மைதான். ஆனாலும் நம்ம போய் அங்க எப்படி சமாளிக்க போறோம், எப்படி ஊழியத்தை நிறைவேற்ற போகிறோம், இன்னும் என்ன காரியத்தை செய்யணும், இன்னும் புதிய வெளிப்பாட்டு வரலையே, அங்க போய் என்ன காரியத்தை நடப்பிக்கணும், இன்னும் வார்த்தை வரலையே சொல்லி எனக்குள்ளாக ஒரு கலக்கம் வந்தது. உண்மைக்கே கர்த்தர் நடத்துவாரா, இல்ல இங்கே இருக்க சொல்றாரா, இல்ல அங்க கொண்டு போகிறான்னு சொல்லி திடீர்னு மானசீக ரீதியா சில போராட்டங்கள். நைட்டு இரவு ஒரு 12-1 மணி வரைக்கும் எனக்கு சரியான போராட்டங்கள். அதுல என்ன நடந்தது, எனக்குள்ளாய் ஒரு சோர்வு வந்தது. அப்ப கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற ஒரு சோர்வு வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் கர்த்தர் அடுத்த நாள் காலையிலேயே தேவன் செய்த காரியத்தை எனக்கு நினைப்பூட்டி அவருக்குள்ளாய் இருக்கிற விசுவாசத்தை அதிகரிக்க செய்தார், அவருக்குள்ளாய் வைத்திருக்கிற வைராக்கியத்தை அதிகரிக்க செய்தார், அதற்குள்ளாய் வைத்திருக்கிற உறுதியை அதிகரிக்க செய்தார். அப்ப இன்றைக்கு அதிகாலை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களுடைய ஜீவியத்திலே தேவனை சந்தேகித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் இதெல்லாம் சொன்னாரே, கடந்த நாட்கள் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொன்னாரே, அவருடைய வார்த்தையை நம்பிதானே நான் வாழ்றேன், என் வாழ்க்கையில ஏன் இன்னும் அது நிறைவேறல, என் வாழ்க்கையில இன்னும் ஏன் நடப்பிக்கல, கர்த்தர் எனக்கு பொய் சொன்னாரா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு வாதாடினது போல இன்றைக்கு நம்மளுடைய மனம் நம்மளோடு வாதாடி கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய மனம் தேவனோடு வாதாடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, அது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் விலகி போகாதபடி அது காத்துக் கொள்ளுகிறது. இது மாத்திரம் செய்யல, இன்னும் அநேக காரியங்கள் இந்த ஒரு கல் செய்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது தேவ சமூகத்துல கேட்க போகிறோம். முதலாவது நம்மளுடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க போகிறோம். நாம் பேர் சபாவில் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய பிரயாணம் ஆரானை நோக்கி போய்கிட்டு இருக்கா? கர்த்தர் வார்த்தை சொல்லல, ஆரானுக்கு போய் சேர்ந்தான்னு சொல்லல, பிரயாணம் ஆரானுக்கு போய்கிட்டு இருக்கான். அதுக்கு இடையிலேயே கர்த்தர் சந்தித்தார். அப்ப இன்றைக்கு நம்ம பிரயாணம் ஆரானை நோக்கி போய்கொண்டிருந்துச்சுன்னா, கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார். அதிலே நீங்கள் தேவனை சந்திக்க போகிறீர்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை புதுப்பிக்க போகிறீர்கள், தேவன் உங்களோடு இருக்க போகிறார், அவர் உங்களை காக்கிறவராய் காணப்பட போகிறார், அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன வார்த்தை ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் நிறைவேறி முடியும் அளவும் தேவன் உங்களை விட்டு விலகாதவராய் காணப்படுகிறார். யாக்கோபுக்கு சொன்னதை அவர் திரும்ப செய்தார், யாக்கோபுக்கு சொன்னதை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றினார். அப்ப அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அந்த கல்லை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நம்முடைய பிரயாணம் என்ன என்பதை நாம் நிதானித்து பார்க்கணும். நம்ம பேர் சபாவில் இருக்கிறோமா, அல்லது ஏதோ காரியத்துக்கா பயந்து பேசபாவை விட்டு ஓடுகிறவர்களா இருக்கிறோமா, கர்த்தருடைய உடன்படிக்கை ஸ்தலத்தை விட்டு ஓடுகிறவர்களா இருக்கிறோமா, எங்கு தண்ணீரை கண்டோமோ அந்த தண்ணீரை விட்டு ஓடுகிறவர்களா இருக்கிறோமா, அந்த ஜீவ தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை விட்டு ஓடுகிறவர்களா இருந்தோம் என்றால், ஆகார் வனாந்தரத்திலே வாதிக்கப்பட்டது போல, ஆகாரனுடைய பிள்ளை வனாந்தரத்திலே சாகும்படி அந்த நிலைமைக்கு போனது போல இன்றைக்கு நாம் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது கல்லர் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த ஒரு கல்லாகிய தேவனுடைய வீடை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் இந்நாள் முதல் கொண்டு உங்களோடு கூட இருக்க போகிறார். நீங்க போகிற இடமெல்லாம் அவர் உங்களோடு பிரயாணப்பட போகிறார். அவர் உங்களை மீண்டும் திரும்ப தேவன் சொன்ன வார்த்தைக்கு கொண்டு வர போகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போகாதபடி அவைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி தீரும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகாதவராய் காணப்படுகிறார். அப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா? இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இப்பொழுது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீர் முதலாவது ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லுங்க. தேவனிடத்துல கேளுங்க, நான் பேர் சபாவில் இருக்கிறேனா, அல்லது ஆரானை நோக்கி பிரயாணப்படுகிறேனா என்பதை எனக்கு காண்பீங்க கேளுங்க. அப்பொழுதுதான் நம்மளுக்கு அந்த கல் கொடுக்கப்படும். யாக்கோபு தன் பிரயாண
காணப்படுகிறதை அறிந்திருந்தான். அதனாலதான் அவனுக்கு கல் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவனுடைய பிரயாணத்தை அவன் அறியவில்லை. அதனாலதான் கல்லர் கைகளில் அவன் மாட்டிக்கொண்டான். அப்ப இப்பொழுது கேளுங்க, ஆண்டவரே என் பிரயாணம் எங்கே இருக்கிறது? நான் எந்த இடத்துல நிக்கிறேன்? நான் பேர் சபாவில நிக்கிறேனா இல்ல ஆரானுக்கு போய் கொண்டிருக்கிறேனா? இப்ப எனக்கு காண்பீங்க என்று கேளுங்க. கர்த்தர் நம்மளுக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பி. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் நிலைமை என்ன என்பதை கேளுங்க. நான் பேசவால இருக்கிறேனா? உடன்படிக்கை ஸ்தலத்துல இருக்கிறேனா? தண்ணீரை கண்ட ஸ்தலத்துல இருக்கிறேனா? அல்லது தேராகின் ஸ்தலமாகிய விட்டு போன அனுபவத்தை மீண்டும் பிடித்துக் கொண்டு இருக்கிறேனா என்று கேளுங்க. பழைய ஜீவியத்துக்கு போய் கொண்டிருக்கிறேனா என்பதை காண்பீங்க என்று கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ பிள்ளைகள் யாரெல்லாம் பேசுமாவை விட்டு வெளியேறினார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு விலகினார்களோ, இப்பொழுதே அவர்களை நீர் கர்த்தாவே, இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி நீர் பார்ப்பீராக. ஆண்டவரே, ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. யாக்கோபை நீர் பார்த்தது போல இன்றைக்கு பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததான் இந்த வசனத்திலே பார்த்தோம், அவன் ஆரானுக்கு பிரயாணம் பண்ணுகிறது இல்லை, அவன் சூரியன் அஸ்தமித்தது. அவன் வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை இரவாய் மாறினது. அது உலகத்தின்படி ஒரு பக்கத்தில் நடந்திருந்தாலும் ஆவியின்படியும் வசனம் சொல்லுகிறது, ஆரானுக்கு பிரயாணப்படுகிறவர்கள், எருசலேமை விட்டு விலகுகிறவர்களுக்கு கல்லர் கையிலே பிடிபடுவார்கள். அதை தான் அங்கு காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில யாருடைய கையிலே நாம் பிடிபட்டிருக்கிறோம்? கடந்த நாட்களில் நாம் கல்லர் கையிலே பிடிபட்டு காணப்படுகிறோமா? தேவனுடைய மகிமையை நாம் இழந்து போயிருக்கிறோமா? தேவ அன்பை நாம் இழந்து போயிருக்கிறோமா? நான் கடந்த நாட்கள் நம்மளை பார்த்து சொன்னவங்க இன்னைக்கு நம்மளை குறித்து நல்ல சாட்சி கூட சொல்ல முடியாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்க அடையாளத்தையும் உங்க மகிமையும் தேவ அன்பை இழந்து போயிருதா? இப்ப தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் கல்லர் கையிலே மாட்டிக்கொண்டேன், எனக்கு நீர் நல்ல சமாரியனாய் வெளிப்படுவீராக என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை கல்லர் கையிலே விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். காயம் பட்டிருந்தால் அதை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். குற்றூராய் இருந்தால் நம்மளுக்கு மீண்டும் ஜீவனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவரே நல்ல பரிகாரியாய் இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. யாரெல்லாம் கல்லர் கையிலே மாட்டிக்கொண்டு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் போராட்டத்தின் அனுபவத்தில் காணப்படுகிறீர்களோ, இப்பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய காயங்களை ஆட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். பிள்ளைகள் வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் காயத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள், மனதின் ரீதியாய் காயங்கள், குடும்பத்தின் ரீதியாய் காயங்கள், வேலை ஸ்தலத்திலே வருகிற போராட்டத்தின் நிமித்தமாய் காயங்கள், அதுக்குரிய ஜீவியத்திலே மேற்கொள்ள முடியாத பாவத்தின் நிமித்தமாய் காயங்கள், அந்தவரை எந்த ஒரு காயமாய் இருக்குமானாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே காயங்களை நீர் கட்டுவீராக. இவர்களுடைய குற்றீராய் இருக்கிற அனுபவங்கள் மாற்றப்படும். ஜீவனை நீர் மீண்டும் கொடுத்தருளுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விவா சுதா வெடக்க துரபல பூதிரே ஹந்தினிக்க தரபலபரமா ஜிபி ரிபுக்க துரபலபர. அடுத்ததாக கடைசியா கேளுங்க, எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு கல்லை கொடு. தேவனுடைய வீடாய் இருக்கிற அந்த கல்லை எனக்கு கொடுங்க. என்னோடு நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, என்னோடு நீங்க இருங்க என்று சொல்லுங்க. நான் பிரயாணப்படுகிற எல்லா ஸ்தலத்தில் என்னோடு வாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எனக்கு நிறைவேற்றுங்க என்று கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில அந்த கல்லை கொடுக்கிறார். அதனாலதான் இந்த காரியத்தை கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படணும்னா அதற்கு நமக்கு ஒரு கல் தேவை. தேவ சமூகத்திலே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கல் கிடைக்கட்டும். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது போல எனக்கு ஒரு கல்லை கொடுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் போகாதபடி நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு அதை என்னோடு கூட இருந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பிரயாணப்படுகிறார். இந்நாள் முதற்கொண்டு நாம போகிற எல்லா
இடத்துக்கும் அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை காத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? அந்த ஒரு கல் எனக்கு கொடுங்க என்று கேட்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த ஒரு கல் வந்து இவர்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள், எல்லா தேவனுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுவதாக. உடைய பிள்ளைகள் படுகிற பிரயாணத்தில் உடைய கரம் கூட இருப்பதாக, இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறி தீரும் அளவும் ஆண்டவரே இவர்களோடு இருப்பீராக. இவர்களை கைவிடாதவராய், இவர்களை வார்த்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறது. அடியானுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்றீர் அல்லவா ஆண்டவரே, அதை சாட்சியாய் மாற்றினீர் அல்லவா. அதே போல பிள்ளைகள் வாழ்க்கையிலே சொன்ன எல்லா வார்த்தைகள், எல்லா வார்த்தையும் அப்படியே நிறைவேறுவதாக நன்றி சொல்லுகிறோம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று சொன்னீர். அது தேவனுடைய வீடாகிய கல் என்பதை காண கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த கல்லர் கையிலே மாற்றியிருந்தாலும் சரி, எந்த கல்லர் கையில் நிமித்தமாய் வஸ்திரத்தை இழந்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவரை காயப்பட்டிருந்தாலும் சரி, குற்றுயிராய் குலையுராய் படுத்திருந்தாலும் சரி, இப்பொழுது அந்த கல் இவர்கள் ஜீவியத்திலே வருவதாக. அதனால் இந்நாள் முதற்கொண்டு இவர்களோடு நீர் கூட இருப்பீராக, இவர்களை நீர் காத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும், இவர்களை விட்டு விலகாதவராய் நீர் காணப்படுவீராக. அந்த கல் இவர்கள் வாழ்க்கையில காணப்படட்டும் கர்த்தாவே. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட வழிநடத்துவதாக. குறிப்பாய் ஆண்டவரே, அடுத்த இருக்கிற ஊழியத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த போதற்கான ஊழியத்தை, ஆண்டவரே, ஜெபத்தின் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளை நீர் மாற்றி போட்டு, இன்டர்நெட் ப்ராப்ளம், ஆண்டவரே, பிசிக்கலாய் வருகிற ப்ராப்ளம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் ஆண்டவரே அந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அதிகாலை 5 மணி முதற்கொண்டு நாளை காலையில 3 மணி வரைக்கும் சரி, அதனோடு கூட இருக்கிற முதல் ஆராதனை வரைக்கும் தேவ பிரசனம் இந்த ஊழியத்திலும் இந்த பிள்ளைகளும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்வீராக. எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.